இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 முறை நிறம் மாறுவார்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 முறை நிறம் மாறக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரத்துக்கும் என்ன பலன், ஒவ்வொரு நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். காலையில் சூரியன் வந்து உதயமானதுலேருந்து காலையில் 8:24 வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து தாமிர வண்ணத்தில் வந்து காணப்படுவார். இந்த நேரத்தில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி காலையில் 8:25 காலையில் 10:57 வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து இளம் சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படுவார். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த நேரத்தில் வந்து மாலை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் கைகூடும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சிவபெருமான் இளம் சிவப்பு நிறத்தில் காணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யணும். காலையில் 8:25 காலையில் 10:57 வரைக்கும். காலையில் 10:57 பிற்பகல் 1:15 மணி வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தங்க வண்ணத்தில் வந்து ஜொலிப்பார். அதாவது வந்து தங்க நிறத்தில் வந்து காணப்படுவார். படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும் செல்வ வளம் பெருகவும் உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்கும். நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கவும் விவசாயம் வந்து செழித்து விளங்கவும் இந்த நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, அதாவது காலையில் 11 மணிலேருந்து 1:15 மணிக்குள்ளார தங்க வண்ணத்தில் காணக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு வந்து நெய் அபிஷேகம் செய்து வாசனை திரவியங்கள் நிறைந்த வெந்நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்கும். நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். செல்வ வளம் வந்து பெருகும். நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடைந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து கிடைக்கும். பிற்பகல் 1:16 3:38 மணி வரைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பச்சை வண்ணத்தில் வந்து காணப்படுவார். சிவபெருமான் பச்சை வண்ணத்தில் காணக்கூடிய பிற்பகல் 1:16 3:38 மணிக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கலாம். சில மாணவ மாணவிகள் சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா படிச்சுட்டு போகிறோம், தேர்வுக்கு செல்லும் பொழுது நாங்கள் படித்ததெல்லாம் மறந்துருச்சு, ஞாபக மறதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் பிற்பகல் 1:16 3:38 மணிக்குள்ளார அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். பிற்பகல் 3:39 மாலை 6 மணி வரைக்கும் சிவபெருமான் வந்து என்ன நிறன்னே தெரியாத அமைப்பு, அதாவது வந்து நம்ம என்ன நேரத்தில் வந்து நினச்சி பார்க்குறோமோ அந்த வண்ணத்தில் வந்து சிவபெருமான் வந்து காணப்படுவார். இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மனசில் வந்து என்ன வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து நிறைவேறும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து வழிபாடு செய்த சிவலிங்கம் வந்து காணப்படுது. அவர் வந்து அந்த சப்தலிங்கங்களை வந்து இந்த தளத்தில் வந்து வைத்து பூஜை செய்திருக்காரு. முசுகுந்த சக்கரவர்த்தி பூஜை செய்து அந்த சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இரணியனை வந்து சம்காரம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த இரணியனை வந்து சம்காரம் செய்யறதுக்குரிய அக்னி சக்திகளை வந்து பெறுறதுக்காக நரசிம்மர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வந்து வழிபாடு செய்து அதன்